எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு மெயிலில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது எக்ஸாம் எழுதுகிற போல் வந்து மெயில் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் வந்து யாருக்குமே வந்து மெயில் ரிசீவ் ஆகலை. ஏன் வந்து மெயில் ரிசீவ் ஆகலை அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஐடிகே ஆப் அப்டேட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, மைய செயல்பாட்டு அறிக்கை. ஸோ அந்த மைய செயல்பாட்டு அறிக்கையை வந்து நீங்கள் கிளியராக வந்து ஃபில் பண்ணணும். இது முடித்த பிறகு தான் வந்து நமக்கு மெயில் வந்து வரும். ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து ப்ராசஸில் இருக்குது. இன்னும் எம்இஸ் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஹைடெக் லேப் ஒர்க்கு, இது எல்லாமே கூட வந்து நமக்கு மெயிலில் தான் வரும். ஸோ இந்த 5 இயர்ஸ் ஒர்க்கும், எம்எஸ் ஒர்க்கு, ஹைடெக் லேப் ஒர்க்கு, இது எல்லாமே வந்து நமக்கு மெயிலில் தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய மெயில் ஐடி வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் தான் உங்கள் மெயிலுக்கு வந்து மெசேஜ் வரும். இது வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடான டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா டிகிரி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு அஃபிஷியலாக நமக்கு டெலிகிராம் குரூப்பில் போட்டாங்களா அப்படின்னா இல்லை. ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்லேயும் தான் வந்து இந்த மெசேஜ் வந்துட்டுருக்கு. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க, அந்தந்த பிளாக்ல இருக்க டீச்சர் கோஆர்டினேட்டர் அவங்க தான் வந்து மெசேஜ் வந்து போட்டு விட்டுருக்காங்க. அதே போல் மெயில் வந்தாலும் அந்த மெயிலோட லிங்க்கை வந்து மற்றவங்க யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா தகுதி உள்ள ஒரு சில நபர்களுக்கு தான் வந்து மெயில் வரும். ஸோ அவங்க மட்டும்தான் அந்த மெயிலில் கொடுத்துருக்குற ப்ராசஸ் படி வந்து அவங்க பண்ணணும். என்ன அவங்க ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் மெயில் வரல. சப்போஸ் உங்களுக்கு மெயில் வந்துருந்துச்சு அப்படின்னா வந்து ரிப்ளை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து, இப்போ ஐடிகேயில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரதால் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ வந்து ஐடிகேயில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆல்ரெடி வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணி செலக்ட் ஆகியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் ஒரு சில பேர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறது, இல்லை வேறு சில காரணங்களால் அவங்களால வந்து ஜாயின் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமானா கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இந்த மந்த் வரைக்கும் பார்த்திங்கன்னா இல்லை. மேபி ஜூன் மந்த்துக்கு அப்புறம் அட்மிஷன்ஸ் எப்படி வந்திருக்கு, ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மேபி தன்னார்வலர்களை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணலாம். அதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது. உறுதியாக வந்து சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு வந்து இல்லை. நம்ம வேணால் ஐடிக்கு வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதுவே வந்து நிறைய பேர் கரெக்டாக ஒர்க் ஆகலை. மேபி ரெக்ரூட்மெண்ட் இருந்துச்சு, ஆட்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டாங்க அப்படின்னா கால் பண்ணுவாங்க. யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய டிஸ்டன்ஸு அது எல்லாமே பார்த்து வந்து கால் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போதைக்கு வந்து யாரும் எழுதுகிற மாதிரி வந்து தெரியலை. ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்தாங்க, செகண்ட் பேட்ச் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆள் குறைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து எடுத்தாங்க. இப்போ இந்த நிறைய ஜாப்ஸ் வரப்போ இதுக்கு மேலே யாரையும் வந்து ரெக்ரூட் பண்ணலை. ஸோ யாரையாவது வந்து புதுசாக நியூ அப்பாயின்மெண்ட், நியூ ஜாயினிங் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வாலண்டியர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எந்த ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மெயில்லையோ இல்லை ஆப்லேயோ வந்தாலும் நீங்கள் ரொம்ப கவனமாக வந்து ஃபில் பண்ணணும். ஏன்னா இப்போ எந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி வந்தாலும் அதில் எடிட் ஆப்ஷன் கொடுக்குறதே இல்லை. நீங்களே நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க. தன்னார்வலர் திறனறிதல் படிவம், சுயவிவர படிவம், இது எல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து எடிட் ஆப்ஷனே கிடையாது. நம்ம எடிட் ஆப்ஷன் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். கடைசி வரைக்கும் நமக்கு எடிட் ஆப்ஷன் வரவே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணப்போ எடிட் ஆப்ஷன் கிடைக்குமா அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு சிலதுக்கு மட்டும் எடிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ எதுக்குமே எடிட் ஆப்ஷன் கொடுக்குறதில்ல. அதனால் நம்ம அப்ளை பண்ணுறப்பே அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறப்பே கவனமாக ஃபில் பண்ணிட்டோன்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணி கொடுங்க. ஏன்னா நீங்கள் சப்மிட்னு கொடுத்தாலுமே இதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அதனால் உங்கள் விவரங்கள் எல்லாமே வந்து சரியாக இருக்கா செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இல்லைனா வந்து எடிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைமே வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கிட்டால் தான் முடியும். அப்படி இல்லைனா வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு கவனமாக எந்த ஃபார்மாக இருந்தாலும் ஃபில் பண்ணுங்கள். அது மெயிலில் வந்தாலும் சரி, ஆப்பில் அப்டேட்டுன்னு வந்தாலும் சரி. அதே போல் ஐடிகேயில் ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அடுத்த செகண்டே உங்கள் ஆப் வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும். ஸோ அதனால் விருப்பம் இருக்கிறவங்க கவனமாக பார்த்து அதுக்கு ஆம் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கொடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.